அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். டிஎம்எஸ் ரசிகர்களில் ஒரு பகுதியினர் நம்ம மேலே ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்னா, டிஎம்எஸ் ஐயா அவர்களை முதல்ல கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது சிவாஜியில் எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எம்ஜிஆரை உயர்த்தி சொல்கிறதுக்காக வேணும்னே சிவாஜி அவர்களை கொஞ்சம் நம்ம தாழ்த்தி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி டிஎம்எஸ் ஐயாவுடைய வரலாறை சரியாக ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம தவறான தகவல்கள் நிறையா பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது நம்ம மேலே வந்திருக்குது. இப்போ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்கணும், நம்முடைய பதில்களை சொல்லணும் இல்லையா? அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறது தப்பு, நம்ம சொன்ன தகவல் தான் சரியானது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கி சொல்ல போகிறோம். அதே மாதிரி நம்ம மேலே வைத்த விமர்சனங்களுக்கு விளக்கத்தையும் பதிலையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த காணொலி பார்த்திங்கன்னா எனக்கும் டிஎம்எஸ் ரசிகர்களுக்குமான ஒரு உரையாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். டிஎம்எஸ் ஐயா அவர்கள் முதலில் சிவாஜி அவர்களுக்கு பாடியிருந்தாலும் எம்ஜிஆர் தான் முதல்ல வாங்க என் படத்தில் பாடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இதற்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் நிறைய விமர்சனங்கள், அதாவது பாதி விமர்சனங்கள் நமக்கு ஆதரவாகவும் பாதி விமர்சனங்கள் நமக்கு எதிராகவும் வந்திருந்தது. அதில் நிறைய அதில் ஒரு முக்கியமான ஒரு 4-5 நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல பரணிகா ரவிச்சந்திரன் 7791 அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் எழுதுகிறார், ஒரு நேயர். ஹலோ தோழர், நீங்கள் சொல்லுவது முற்றிலும் தவறு. டிஎம்எஸ் பேட்டியை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். அவரது வாயாலேயே தூக்கி தான் முதல் படம் என்பதை அவரே சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் ஆராய்ந்த பிறகு நீங்கள் வீடியோவில் சொல்லவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்எஸ் ஐயாவே தூக்கி தான் சிவாஜிக்கு பாடிய முதல் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அடுத்து சண்முகம் கே 3264 இந்த ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் ஒரு நேர் போட்டிருக்காரு. எல்லாம் தப்பான தகவலை தருகிறார். டிஎம்எஸ் முதலில் தூக்கி படத்துக்கு தான் பாடினார். முதல் வாய்ப்பு கொடுத்தவர் சிவாஜி அவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இவருடைய தகவல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்எஸ் அவர்கள் தூக்கி படத்துக்கு தான் பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விமர்சனத்தையும் பார்ப்போம். பூபதி முனுசாமி 6625 அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒரு விமர்சனம் ஒரு நேர் வச்சுருக்காங்க. தம்பி, தப்பான தகவலை சொல்கிறீங்க. டிஎம்எஸ் நேரடி பேட்டியில் சிவாஜி தனக்கு தொடர்ந்து பாட வேண்டும் என்று டிஎம்எஸ் அவர்களிடம் கூறினார். அதை அவரே சொல்ல கேட்டிருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி எழுதிட்டு கீழே சொல்கிறாரு, உன் மேலே உள்ள நம்பிக்கையே போய்விட்டதப்பா அப்படின்னு எழுதுறாரு. நம்ம காணொலியில் நிறைய பார்த்துட்டு இருப்பார் போல், நம்ம இப்படி சொன்னதுனால நம்ம மேலே நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இது போல் பல விமர்சனங்கள் வந்தது. இதில் இந்த விமர்சனங்களுக்கு நான் தனியாக காணொலி போடணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை. அதனால் நடந்ததை நான் ஒரு டைப் பண்ணி ஒரு கமெண்ட்டாக போட்டு வச்சுருந்தேன். அதில் இப்போ அதை படிச்சுட்டு அதற்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, அந்த நேர் என்ன ஐடியிலேருந்து வந்தார்னா, KO 6946 அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு நீண்ட பதிவை அவர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மழைக்கல்லன் படத்தில் எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்தது 1954. அது முதல்ல வந்துருச்சு. தூக்கி படம் அதுக்கு 1 மாதத்துக்கு அப்புறம் வருது. அதுவும் 1954 தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கூண்டுக்கிளியில் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி சிவாஜிக்கு டிஎம்எஸ் தெரியுது, ஆனால் அதுக்கடுத்த படத்தில் அவர் கூப்பிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எம்ஜிஆர் கூண்டுக்கிளிக்கு அப்புறம் மலைக்கல்லன் நடிக்க போகும்போது அது கூப்பிட்டு கொடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாலேயே மந்திரி குமாரி அப்படிங்கிற ஒரு எம்ஜிஆருடைய படத்தில் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருக்கிறாரு. அன்னமிட்ட வீட்டிலேங்கிற ஒரு பாடலை பாடியிருக்காருல. இப்போ டிஎம்எஸ்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு தெரியும்ல. 4 வருஷமாக அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தது சரி. ஆனால் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூண்டுக்கிளியில் அறிமுகமான போது தூக்கிக்கு இவர் அழைக்கலை, மலைக்கல்லனுக்கு இவர் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் எம்ஜிஆரை தூக்கி நிறுத்தி சிவாஜியை நீங்கள் கொஞ்சம் தாழ்த்தி சொல்கிறீங்க. இப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் சொல்லப்படுது. ஆக மொத்தம் எப்படின்னா 3 விஷயம். இல்லைன்னா முதலில் சிவாஜிக்கு டிஎம்எஸ் பாடினாரா இல்லை எம்ஜிஆருக்கு டிஎம்எஸ் அவர்கள் பாடினாரா, நேரடியான ஒரு விஷயம். இதில் நம்ம தப்பாக சொல்கிறோம். ரெண்டாவது, டிஎம்எஸ் அவர்களுடைய வரலாறு ஆய்வு பண்ணாமல் தவறான தகவல்களை நம்ம பதிவு பண்ணுறோம். எம்ஜிஆரை தூக்கி நிறுத்துறதுக்காக சிவாஜி நம்ம கொஞ்சம் தாழ்த்தி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று இருக்குது. இன்னொரு குழப்பம் என்ன இருக்குன்னா, சிவாஜிக்கு டிஎம்எஸ் பாடினது தூக்கியா அல்லது கூண்டுக்கிளியா,
இந்த மாதிரி பல கேள்விகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இதற்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் என்னென்னா, டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய முதல் பாடலை சிவாஜி அவர்களுக்கும் பாடலை, எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாடலை. முதல்ல அவர் பாடினது வந்து கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான். அதனால் இதில் முதல் விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவாக்குவோம். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே அவர் பாடலை. இதற்கு அடுத்து மிக முக்கியமாக வைக்கப்படக்கூடிய ஆதாரம் என்னென்னா, இப்போ அடுத்த 2வது கேள்வி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜிக்கு வருவது எந்த படத்தில் பாடினார்? தூக்கு படத்துலையா அல்லது கூண்டிக்கிளி படத்துலையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் ஆதாரமாக அவங்க சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்எஸ் அவர்கள் ஐயா கொடுத்த அந்த பேட்டி. அந்த பேட்டியை மறுபடியும் ஒரு தடவை, அதாவது அந்த பேட்டியில் ஒரு இடத்துல வந்து அவர் தூக்கி பற்றி சொல்கிறாரு. அதை மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். ஒரு நடிகருக்கு பாடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சிவாஜியை சந்தித்தேன். அவரை சந்திக்கிறதுக்கு தூக்கு டைம். இதில் தூக்கி பட சமயத்தில் முதல் முறையாக நான் சிவாஜியை சந்தித்தேன் அப்படிங்கிறதான் சொல்கிறாரே ஒழிய, முதன்முறையாக நான் சிவாஜிக்கு தூக்கி படத்தில் தான் பாடினேன் அப்படிங்கிறத அவர் வந்து எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. ஆக இந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது முதல்ல மலைக்கல்லன் படத்தில் அவர் வந்து பாடுகிறாரு. அந்த பாடல் இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகிடுது. அதாவது கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருது. உடனே வந்து சிவாஜியுடைய படத்தில் கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. எந்த படத்தில்? தூக்கி படத்தில். இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து தனக்கு டிஎம்எஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதில் படத்தில் வந்து பெரும்பாலான பாடல்களை டிஎம்எஸ் அவர்கள் பாடுறாரு. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புகழை ஏற்படுத்துது. அதாவது மலைக்கல்லன் படத்தில் நான் முதல்ல பாடினேங்கிறத அவர் மறுக்கலை. ஆனால் தூக்கி படத்தில் பாடியதற்கு பின்னால் தனக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் வந்தது, அது அந்த படத்தால் தான் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் முதல் முறையாக அதில் நான் பாடினேன்னு சொல்லலை. அந்த படத்துக்கு நான் பாடும்போது முதல் முறையாக சிவாஜியை சந்தித்தேன் அப்படிங்கிறதான் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். ஆக இப்போ கூண்டிக்கிளி படத்தில் பாடியிருக்காரா இல்லை தூக்கி படத்தில் பாடியிருக்காரா சிவாஜிக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கூண்டிக்கிளி படம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் தயாரிப்பில் இருந்த ஒரு படம். இந்த படம் வந்து ஆரம்பத்திலேயே ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2வதுடைய கதைக்களமும் பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஒரு நண்பருடைய மனைவி மேலே இன்னொருத்தர் வந்து ஆசைப்படுற மாதிரியான ஒரு கதை. இது ஆரம்பத்துலேருந்தே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்தில் பாடல்கள் வந்து உருவாக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்தில் முதல் வேலை. அப்போ படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடல்களை வந்து அவங்க வந்து எழுதி எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மந்திரி குமாரி படத்தில் வந்து முன்னாடியே பாடி இருக்கிறாருன்னு ஒரு நேர் வந்து எழுதியிருந்தார் இல்லையா? அப்போ ஏன் கூப்பிட்டு எம்ஜிஆர் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கதாநாயகனுக்கு பாடக்கூடிய ஒரு பாடகராக அவர் அறியப்படவில்லை. மந்திரி குமாரியில் அண்ணன் மிட்ட வீட்டிலே அப்படிங்கிற ஒரு பாடலை 1950ஆம் வருஷமே அவர் பாடியிருப்பது உண்மை. ஆனால் எம்ஜிஆருக்கு பாடலை. KO 6946 என்று பெயரிடப்பட்டு கமெண்ட் பண்ண அந்த நேருக்கு சொல்கிறேன், அது ஒரு எம்ஜிஆருக்கு பாடலை, கதாநாயகனுக்கு பாடலை. அந்த காலகட்டத்திலலாம் டிஎம்எஸ் அவர்கள் வளராமல் இருந்ததுனால அவர் வந்து நகைச்சுவை நடிகருக்கும் துணை நடிகருக்கும் பாடக்கூடியவராகவே அறியப்பட்டார். கதாநாயகனுக்கு பாடுறவராக இருந்திருந்தால் எம்ஜிஆர் நிச்சயமாக அவரை கவனித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த மாதிரி அவர் பாடிக்கிட்டு இருந்ததுனால இவர் கவனிக்கலை. முதல் முறையாக சிவாஜியும் எம்ஜிஆரும் இணைந்து நடித்த கூண்டிக்கிளி படத்தில் தான் டிஎம்எஸ் அவர்கள் உள்ளே வராரு. அப்பையும் பார்த்தீங்கன்னா அதில் 4 பாடல் பாடியிருப்பார். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பாடல் இருக்கு இல்லையா, அது மற்றவங்களோட சேர்ந்து பாடக்கூடிய குரூப் சாங் தான். இந்த மாதிரி பாட்டு தான் டிஎம்எஸ் அவர்களுக்கு அப்போ கிடச்சிது. அப்போ பாடலாசிரியர் தஞ்சை ராமதாஸ் டிஎம்எஸ் மேலே நல்ல மரியாதை வச்சுருந்தார். டிஆர் ராமண்ணாவுக்கும் டிஎம்எஸ் அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் விந்தன் எல்லாருமே சேர்ந்து சரி நம்ம டிஎம்எஸ்க்கு ஒரு தனி பாடல் கொடுக்கலாம் அப்படின்னோடனே அப்போ தான் முதல் முறையாக சிவாஜி அவர்களுக்கு அவர் வந்து பாடுறாரு. அதாவது ஒரு கதாநாயகனுக்கு நேரடியாக டிஎம்எஸ் அவர்கள் பாடிய முதல் பாடல் சிவாஜிக்கு தான். அது எதுலன்னு கேட்டிங்கன்னா கூண்டிக்கிளியில் தான். ஆனால் அதுவும் சோகப்பாடலாக வந்ததால் என்னடா நமக்கு வாய்ப்பே சரியாக வரமாட்டேதுன்னு விரக்தியோடு தான் அந்த பாடலை பாடினார் அப்படிங்கிறது தான் பதிவு வந்து இருக்குது. இப்போ நேரடியாக கதாநாயகனுக்கு பாடக்கூடிய அந்தஸ்து வந்ததற்கு பிறகு முதல்ல சிவாஜிக்கு பாடிடுறாரு. ஆனால் அதற்கு பிறகு சிவாஜி தான் எனக்கு டிஎம்எஸ் தான் வேணும்னு சிவாஜி அவர்கள் சொல்லலை. ஆனால் சிவாஜிக்கு பாடியதை எம்ஜிஆர் அந்த படத்தில் இருக்கும்போது கவனிக்கிறார். சிவாஜிக்கு ஒருத்தர் பாடுறாரு. இப்போ கதாநாயகனுக்கு பாடுற அந்தஸ்துக்கு டிஎம்எஸ் அவர்கள் வந்த பிறகு முதலில் அவரை பயன்படுத்துவதில் எம்ஜிஆர் முந்திக்கொண்டு மலைக்கல்லன் படத்தில் அவரை பாட வச்சு அந்த படமும் வெளியாயிடுது. இதற்கு 1 மாதம் கழிச்சு தான் அந்த கூண்டிக்கிளி படம் வருது. அப்போ அந்த கூண்டிக்கிளி படம் எவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு நடுவில் மலைக்கல்லன் படத்தில் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடின உடனே டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு குரல் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகனுக்கு குரல் கொடுத்து
அந்த பாடல் வெளிவந்து ஓரளவுக்கு புகழ் அடைகிறது. இதில் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த பழக்கத்தில் தான் அவங்க வந்து அடுத்து சிவாஜியுடைய பெரிய படம், அதாவது கூண்டுக்கிளி முடித்தோன்னே எம்ஜிஆர் களமிறங்கக்கூடிய பெரிய படம் மலைக்கல்லன், சிவாஜி இறங்கக்கூடிய படம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு தூக்கி. மலைக்கல்லனில் முதல்ல எம்ஜிஆர் கூப்பிட்டு பயன்படுத்திட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு புகழ் அடைஞ்சோன்னா தான் தூக்கு தூக்கிக்கு அந்த தயாரிப்பாளர் அவரே புக் பண்ணாருங்கிறத டிஎம்எஸ் அவர்களே சொல்கிறார். அப்பையும் சிவாஜி அவர்களுக்கு டிஎம்எஸ் மேலே நம்பிக்கை வரலை. அதை அந்த பேட்டியிலே அவர் சொல்லுவார். சிவாஜிக்கு நம்பிக்கை வரவில்லை அப்படின்னா அதற்கான ஒரு முறையான காரணம் இருக்குது. எம்ஜிஆர் அவரை பயன்படுத்தினார், சிவாஜிக்கு வந்து அவரை பயன்படுத்த தெரியலைன்னு நம்ம வந்து சொல்லலை. அதாவது அவருக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை வராததுக்கு வேறு சில காரணங்கள் இருந்தது. ஏன்னா அவர் வந்து அந்த பழைய காலத்து பாடகர்கள்லேருந்து விடுபடலை. இதை வந்து எம்ஜிஆர் கணிச்சார். அடுத்த ஒரு குரல் வருது, நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு முந்திட்டார். அப்போ அதிலே சொல்கிறாரு, இந்த மாதிரி சிதம்பரம் ஜெயராமன் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி விரும்புவதாகவும், அப்போ சிவாஜி ஒரு பரீட்சை வைத்ததாகவும் தூக்கு தூக்கி படத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு தான் டிஎம்எஸ் அவர்கள் பாடுறாரு. ஆனால் நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தூக்கு தூக்கி கிடையாது, கூண்டுக்கிளி. அந்த கூண்டுக்கிளியிலே இவர் நல்லா பாடுறாரு சிவாஜிக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிவாஜிக்கு முன்னாலேயே முந்திக்கிட்டு மலைக்கல்லன் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அவரை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதான் நம்ம பதிவு செய்த செய்தி. ஆக விஷயங்களை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். முதல்ல டிஎம்எஸ் அவர்கள் சிவாஜிக்கும் பாடலை, எம்ஜிஆருக்கும் பாடலை. கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் பாடுறாரு. மந்திரி குமாரியில் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு எம்ஜிஆர் படத்தில் பாடினாலும் கதாநாயகன் எம்ஜிஆருக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுக்கவில்லை. அடுத்து மூணாவது சிவாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தூக்கியில் முதல்ல பாடலை, முதல்ல கூண்டுக்கிளியில் தான் பாடுறாரு. தூக்கு தூக்கியின் போது முதல் முறையாக டிஎம்எஸ் அவர்கள் சந்திக்கிறார். இதுதான் வரலாற்றில் நடந்த ஒரு செய்தி. இதற்கான ஆதாரங்கள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதே போல் இது வந்து டிஎம்எஸ் உடைய வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் திலகம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. medrasmusings.com அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் உடைய வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மலைக்கல்லனை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கூண்டுக்கிளி, அதே மாதிரி நம்ம தூக்கு தூக்கி படத்தை பற்றி சொல்லுவாங்க. விக்கிபீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் ஃபிலிமோகிராஃபியில் கூண்டுக்கிளி தான் முன்னாடி இருக்கும், பின்னாடி தான் வந்து தூக்கு தூக்கி இருக்கும். ஆக எல்லா ஆதாரங்கள் படி பார்த்தாலும் நான் சொன்ன தகவல் அப்படிங்கிறது சரியானது தான். இதை நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலியை நான் வந்து பதிவிட்டிருக்கிறேன். அந்த வகையில் டிஎம்எஸ் ரசிகர்களோட நம்ம வந்து உரையாடுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் இதை வந்து கருதுகிறேன். இதில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள் அளவுக்கு டிஎம்எஸ் அவர்களை பற்றின புத்தகங்கள் கிடையாது. ஒரு 4-5 சொற்பமாக தான் இருக்குது. அதே மாதிரி இணையதளம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எம்ஜிஆர் பற்றியும் சிவாஜி பற்றியும் செய்திகள் கொட்டி கிடக்கும். ஆனால் டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களை பற்றி அவ்வளோ செய்திகள் கிடையாது. மொத்தமாக ஒரு 5-6 செய்தி தான் துணுக்கு மாதிரி சுற்றி வரும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த தொடருக்குள்ளேயே வந்து நம்ம போயிருப்போம். அதில் ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணணும், இதில் போய் நம்ம வந்து எம்ஜிஆரை உயர்த்தி சிவாஜியை வந்து தாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு எங்கேருந்து வரும்? அதனால் டிஎம்எஸ் ஐயா அவர்களை பற்றின செய்திகளே குறைவு. இதை டிஎம்எஸ் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அதற்கு முட்டுக்கட்டை போடுகிற விதமாக தவறான புரிதலோடு இதை அணுகுனீங்க அப்படின்னா டிஎம்எஸ் அவர்களை பற்றி வர வேண்டிய நிறைய செய்திகள் வெளிவராமல் போகலாம். அதனால் நான் ரசிகர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், வரலாற்றில் ஒரு செய்தி இப்படி தான் நடந்திருக்கும், அது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒருவேளை அது தவறுதலாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அடுத்த தலைமுறையில் வரவங்க அதை வந்து இல்லை இது இப்படி நடந்ததுன்றதை சொல்லுவாங்க. இது ஒரு இயல்பு தான். அதனால் நம்ம நிச்சயமாக டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய அந்த வரலாற்றில் மிகச்சரியாக நம்ம வந்து செய்திகளை வந்து சொல்லுவோம். நீங்கள் தகவல்களை வந்து முழுமையாக வந்து நம்பலாம். ஏன்னா ஒருபோதும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் தவறான தகவல் அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்க மாட்டேன். அதில் நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் சிவாஜி அந்த சந்திப்பு எப்படி நடந்தது, தூக்கு தூக்கி படத்தில் எப்படி முதல் சந்திப்பில் சிவாஜி அவர்கள் டிஎம்எஸ்க்கு ஒரு பரீட்சை வைத்தார், அதில் எப்படி டிஎம்எஸ் அவர்கள் வென்றார் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான செய்தி அடுத்த பகுதியில் உங்களுக்கு காத்திருக்கிறது. இது போன்ற டிஎம்எஸ் ஐயா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் இந்த சேனல் மூலமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.